ஹலோ செல்ல குட்டீஸ், நான் உங்க ஸ்ட்ராபெரி பேசுறேன். சரங்கியோட செல்ல குட்டீஸ், நான் உங்க ரவுடி பேபி பேசுறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேக் புக் டியர் ஒன்ஷாட் என்ன பார்க்க போறோம். எந்த ஒன்லைன் இல்லாம நம்ம டேட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம்டா. ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆஃபீஸை தான் இருந்தாலும் அப்படியே மேலே பார்த்துட்டே தான் இருக்கு. அது இருந்தாலும் அந்த மெசேஜ் விடாம வந்துட்டே இருக்கு. அந்த பர்சன் அப்படியே கிராண்ட் ஆகி போனதான் எடுக்கலான்னு அப்படியே போறாரு. கோத்தா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போதுலேருந்து சும்மா நொய்யின்னு மெசேஜ் மாதிரியா வந்துக்கிட்டு இருக்குது. என்ன வேணுமா இவனுங்களுக்கு? சும்மா ஒரு ஆளை ஒர்க் பண்ணவே விட மாட்டேன்றானுங்க. என்ன மெசேஜ் இது? என்னது? சொர்க்க வாசலா? இது அதில் ஐயோ, இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? எனக்கு புரியலையே. ஆமாம், இந்த நான் எதுக்கு இப்போ கால் பண்ணுது? இப்போ நான் அதுக்குள்ளே போகணுமா வேணாமா? சரி, இவனுக்கு அட்டன் பண்ணிடுவோம். ஹலோ டேய், சொல்கிறா. மச்சான் மச்சான் மச்சான், பாத்தியா லிங்க் வந்திருக்குது, அது பாத்தியா மச்சான் நீ? ஆமாண்டா, நான் பார்த்தேன்டா. இப்போ நான் அதுக்குள்ளே போனா இருந்தால் ஒர்க் பண்ண முடியாது. என்ன போறதா ஒர்க் பண்ண முடியாத? டேய், இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான் லிங்க் வந்திருக்குது. அதுவும் செம வெட்டப்பு கோழி. யோ, பிச்சு போட்டிருக்கிறான். வேற லெவல் இருக்குது மச்சான். மிஸ் பண்ணினா அப்புறம் அவ்வளவுதான். நாள் ஃபுல்லா சொர்க்கவாசரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் மச்சான் இருக்கணும். வெட்டப்பு கோழி மச்சான், மிஸ் பண்ணிடாத மச்சான். எப்பவுமே நான் இங்க நைட்டு தான் அனுப்புவோங்க. இன்னைக்குன்னு பார்த்தா ஈவினிங் அனுப்பிட்டானுங்க. எங்க வீட்டுல வேற இருக்கிறானுங்க. நான் பாரு கக்கூஸ் கூட தான் போய் நுழைய போறேன். தயவு செஞ்சு மச்சான், 5 நிமிஷம் தான் இருக்குமோ? ஐயோ, பாரு 5 நிமிஷம் தான் இருக்கு, டெலிட் பண்ண சொல்றானுங்க. மச்சான் நீ பாரு, இல்ல பாக்காட்டி போ. ஆனா வெடப்பு கோழி மச்சான், மிஸ் பண்ணிடாத. நான் வச்சுட்டு போறேன். பாய் 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 பண்ண மச்சான். டேய், ஐயோ, போனை கட் பண்ணிட்டானே. டே ஜங்குக்கா, இவன் வேற இப்படி மூட்டை கிளப்பி விட்டு போயிட்டானே. நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பிறகு பார்க்கலான்னு நினைச்சா 2 நிமிஷம் தான் 3 நிமிஷம் தாண்டி கோத்தா. இவனுங்க வேற மனசுல டெம்ட் மாதிரி ஏத்துறதுக்கு மெசேஜா நொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆஹா ஜேகே, இதுக்குள்ள பூந்தின்னா உனக்கு வேலைக்கே ஆகாது. போனை வச்சுட்டு வைக்கப்பாரு. என்னங்கடா, காலையில கட்டிங்கு போட்டா தானே கை காலெல்லாம் ஷிவராகும். கட்டிங்கு போடாமையே ஷிவராகுதே. ஏசி போட்டு தானே கிடக்கு ரூமுக்கு, அப்புறம் ஏண்டா இப்படி வேர்க்குது? ஏகே, இப்ப நீ அதை பார்த்தே ஆகணுமாடா? பார்த்தா கையடிச்சுதான் ஆகணும். பக்கத்துல அவன் கூட இல்ல. நானும் அப்போதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சும்மா நொய்யண்டு மெசேஜ் மாதிரா வந்துக்கிட்டு. என்னண்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அம்மா, லெக் பீஸ் சூப்பரா இருக்கே. போட்டோவே இப்படி மஜாவா இருக்கே. உள்ளுக்கு போனா இப்படி இருக்கும். ஜேகே, இதுக்கு மிஞ்சி முடியாதுடா, உள்ள பூந்துடுறா. அம்மா, ஜாக்சன் சொன்ன மாதிரி செம்மையா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானே. பயப்புல பார்க்கவே செம்மையா இருக்கா. இந்த மாதிரி ஒருக்காவது என் பொண்டாட்டி நான் ட்ரை பண்ணியே ஆகணும். ஐயோ, இப்படி கையடிக்க வச்சுட்டானே ஆபீஸுக்குள்ள என் பொண்டாட்டி. என்ன பண்றது? ஏகே, சிப்ப போட்டு கையை அடிச்சிடுறா. சவுண்டை வச்சுக்கிட்டே மஜாவா இருக்கே. ஐயோ, என்னமா போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ, இந்த மாதிரி ஒரு தடவையாவது என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிடணும். ஐயோ, என் பொண்டாட்டி கூட பண்ண வேண்டிய நேரத்தில் ஆஃபீஸில் இருந்து கையடிக்க வச்சு விட்டானே. ஜாக்ஸோ, டேய் கோத்தா, நீ என்னடா மாட்டினா செத்தடா. இன்றைக்கு போன உடனே போட்டே ஆகணும். ஆமா, என்ன பண்ணுறது? மந்த மாதிரி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கான்டா வேட கோழிய. இப்போ கூட என் பொண்டாடி பக்கத்தில் இல்லாமல் போயிட்டானே. ஐயோ, என்ன பண்ணுறது? ஆமாம், செம்மையா இருக்கே. அப்பா, ஐயோ,
ஐயோ யாரா அது இந்த நேரத்துல? ஜங்குகா இப்ப போட்டுடுறா டேய், ஏதோ பொண்ணு என்டராதுடா. சார் நான் உள்ள வரலாமா? ஜேகே, எத்தனை அவசா பார்த்துட்டு இருந்திருக்கடா, அதுக்குள்ள போனா வெளியே வரவே தோண மாட்டேங்குது. ஐயோ, அவன் அப்பத்துல இருந்து கோல் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆன்சர் வேற பண்ணி தொலையலை. இப்ப போனோன்னு வச்சு வாங்குன்னு வாங்க போறான். அவன் வாங்குறானே இல்லையோ, இன்றைக்கு நான் அவன் கூட மேட்டர் பண்ணியே ஆகணும். இருக்கிறதுக்குள்ள இந்த ஜாக்சன் நாய் வேற கோத்தா டெம்டு மயிரை கிளப்பி இப்ப வா கிளம்பிடுவான். இதுக்கு மிஞ்சி இங்க இருந்தா வறுத்து எடுத்துருவான். பொறுக்கி நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ண, ஃபோன் அட்டன் பண்ணிக்கலாம் பாரு. மணி 8 ஆக போகுது, இன்னும் வீட்டுக்கு வர ஆளை காணோம். நான் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணாம கட் பண்ணி வர்றேன். இரு உனக்கு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு உனக்கு வேலையா போச்சு. ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்து சீக்கிரம் வரியா இல்லையா? டென்ஷன் தான் ஆக்குறேன். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. எதுக்கடா ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்? போய் ஃப்ரெஷ் அப் ஆகு. நான் இருக்கிற விஷம் வாஷிங்லாம் பண்ணி வச்சுட்டு வரேன். நானே மூடு தலைக்கேறி போய் வந்து நிக்கிறேன். இவ வேற எனக்கு முன்னாடி டிங்கிட்டு ஆட்டிக்கிட்டு திரியறத பாரு. இவனே இன்றைக்கு போட வச்சிருவான் போல என்னைய. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிட்ட வாவன். என்ன விஷம் வாஷிங் பண்ணணும், என்ன சொல்லு. நல்லா வாசமா நிக்கிற, ஃப்ரெஷ்ஷா பண்ணியும். பொறுக்கி என்னடா கேள்வி கேட்குறேன்? அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகாம என்னையே இப்படி பேசுற? நீ ஃபர்ஸ்ட் தள்ளிடு. வந்த உடனேயா? வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தா இதோட சுத்திட்டு இருக்கியா? டேய், வந்த உடனே ஆண்டா புருஷன் பொஞ்சாதி கிட்ட என்ன பண்ணுவானோ அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்டயா பண்ண முடியும்? பொறுக்கி உனக்கு அது வேற ஆசை இருக்குதோ? பிச்சு புடுவ தெரிஞ்சுக்கோ.
நீ தான் பண்ண விட மாட்டேன்றியே. ஜங்குக்கா விளையாட்டே இருக்காதுடா போ. நீ போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் எதாவது பாத்துக்கலாம். ஜங்குக்கா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மட்ல தட்டாதன்ட்டு. டேய் நல்ல புசு புசுன்னு 10 ரூபா பண்ணு மாதிரி 2 பேக்கை வச்சுக்கிட்டு தட்ட அதனா இப்படி அமர்த்தி விளையாட நல்லா இருக்குடா. என்னமோ சரியில்லை, வந்து ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்க. நீ இப்போ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோ? இப்ப எதுக்குடா என்னை பின்னாடி ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கிற? என்ன சொல்லு. தயாங். என்ன ஜங்குக்கா, என்னடா ஆச்சு உனக்கு? ஜங்குக்கா உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு இப்ப பேக் அப் பண்ணிருக்க? தயாங். டேய் தயாங். மார்னிங் கூட கிஸ் தரலடா, இப்ப எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு 5 நிமிஷம் விடுறா, கிஸ் பண்ணிட்டு போறேன். 5 நிமிஷம் பண்றேன், வலிக்குது. ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ணுற? ஏய் ஒரு 5 நிமிஷம்டா. ஐயோ இவ வேற என்னோட மூடு தெரியாம என்கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்கானே. ஜங்குக்கா மரியாதை முடியாது. நீ போ ஃப்ரெஷ் போ தள்ளு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு போ. ஃப்ரெஷ் அப் தானே, ஆகி தொலைகிறேன். காஃபி ரெடி பண்ணு. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க தர, நான் காஃபி எல்லாம் போட்டு வைக்கிறேன், ஓகேவா? பொறுக்கி வந்தோன்னு கிஸ் பண்ணு. பாரு வலிக்குது. இன்னைக்கு வேற ஒரு விஷயம் சொல்லலாம்னா அதை கேட்க வரானா? பொறுக்கி போறத பாரு. ஐயோ இவ வேற நான் என்ன மூடில் இருக்கிறேன்னே தெரியாம ஆட்டிக்கிட்டு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு. அவங்ககிட்ட ஏதோ டிஷர்ட்டே இல்லாத மாதிரி என்னோட டிஷர்ட்டாக தூக்கி போட்டுட்டு ஷார்ட்ஸை பாரு. ஐயோ இவன் இன்றைக்கு ஒத்து வருவானான்னு தெரியலையே. டே ஜங்குக்கா எதுக்குடா அந்த சொர்க்க வாசலை ஓப்பன் பண்ணி தொலைஞ்ச? இன்னைக்கு ஃபுல்லாக மூடோட சுத்த விட்டுருவானோ? இந்த பொறுக்கி வேற மேலே ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கலாம். கீழே இருந்து கத்திக்கிட்டே கிடப்பான். ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம், அதை எடுத்து வைக்கலாம். இவனுக்கு போகிற வேற போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு இந்த குக்கிங் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே மேலே போகிறான்டா. ஆமாண்டா நம்ம தயாங்க தான். இப்போ நம்ம தெக்குக்கோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துலன்னா, இதில் நம்ம தெக்குக்கு 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகி 6 months ஆகுதுடா. 2 பேருமே ஒரு மாதிரி லவ் பண்ணி தாண்டா மேரேஜ் பண்ணிப்பாங்க. 2 பேர்த்தோட வீட்லேயுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு கம்பெனிக்கு சிஓவாக இருக்கான். நம்ம தயாங் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தாண்டா இருக்கிறான். இப்போ அவங்களோட பேக் டு ஸ்டோரி. இப்போ நம்ம தயாங்க அப்படியே ஸ்டெப்பில் ஏறி நம்ம ஜங்குக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம் போகிறான். அப்போ டக்குன்னு எது மேலே ஒரு மோதிடுறான். ஐயோ இதுக்குதான் இந்த ஜங்கு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம், மச்ச இடத்துல ஒரு கரெக்டாக வைடான் பாரு. இப்போ இந்த கண்ணாடி டம்மு கீழே உடஞ்சிருச்சு. ஐயோ ஏன்னா இப்படி பண்ணுறான்னு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கீழே குனிஞ்சு அதை அப்படியே அந்த கிளாஸ் எல்லாம் அப்படியே மெதுவாக எடுத்துட்டு இருக்காண்டா. இப்போ நம்ம ஜங்கு பார்த்தோம்னா உள்ள அப்படியே ப்ரெஷப் ஆகிட்டு இருப்பான். டவல் வேர் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறான்டா. ஐயோ ஏன் பொண்டாட்டியா இது இப்படி நிற்கிறானே? இவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குதே. டிஷர்ட் எடுத்து வேர் பண்ணாதடாண்டு நான் பாட்டுக்கு இன்றைக்கு ஒரு மார்க்கமாகவே சுற்றிட்டு திரிகிறேன். செஸ்டெல்லாம் அப்படியே ரிவீல் ஆகுது. இப்போ அங்கே மவுத்து வச்சு லிக் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுக்கு அவன் அலவ் பண்ணணுமே. ஜங்குக்கா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடலடா, ஏன்டா தலையை தோட்டாமல் இப்படி நின்றுட்டே இருக்கிறேன்? போய் தலையை தோட்டான், என்னை ஏன்டா இப்படி பார்த்துட்டே இருக்கிறேன்? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வச்ச பொருள் கரெக்டாக ஒரு இடத்துல வைண்டு பாரு. கண்ணாடி கிளாஸ் கீழே உடஞ்சிருச்சு. என்னை எப்படி பெனாக்க பார்த்துட்டு இருக்கிற? போய் தலையை தோட்டு. அது 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 துவட்டுறேன். எதுக்கடா இப்படி பார்த்துட்ட மாற? ஏன்டா இப்படி பண்ண? ஜங்குக்கா நவருண்ணா கப்போட மறைச்சு நின்றுக்கிட்டு உனக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாமா? இல்லைன்னா அதுக்கு ஒன்றுதான் சொல்லுவேன். இந்தா நைட் ட்ரெஸ் இது ஓகே தானே? எனக்கு டிஷர்ட் எல்லாம் வேணாம், வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போதும். ஷார்ட்ஸ் மட்டும் போதுமா? பொறுக்கி அப்போ இன்னரு? டேய் வீட்டில் இருக்கிறது நீயும் நானும், அது போட்டா என்ன போடலைன்னா என்ன? பொறுக்கி பவர்ட் மையே பேசுறான். தலை எடுக்கிறேன், ஏன்டா இப்படி பண்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஜங்குக்கு அப்படியே ட்ரெஸ் தாண்டே எடுத்தாருக்கு அப்படியே பேக் சைடா திரும்பிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு என்ன பண்றான்,
தயாங்கோட பேக் சைடை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒட்டி வந்து நிப்பாங்களடா, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒட்டி வந்து அப்படியே நின்னுட்டு தயாங்கோட வேற தாண்டா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இந்த சைடு நம்ம தயாங்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. செம்மையா இருக்கானே, இந்த கண்டு பார்த்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி இப்படி நிக்கிறானே. ஐயோ ஒரு தங்கு இதுக்கடா இப்படி வந்து நிக்கிறேன், தள்ளு தங்குக்கா. ஒரடா பேக் ஆக் தானே பண்ணிட்டு இருக்கேன். எங்கடா கைய வச்சேன்? ஹிப்ல தானே கை வச்சேன், ஏதோ வைக்காத இடம்ன்ற மாதிரி கதைக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் கையை ஏறுதங்க, ஏன் இப்படி பண்ற? இப்ப நம்ம தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அப்படியே பேக் சைடா அப்படியே திரும்பி நிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தயாங்கோட பேக் சைடை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஒரு அப்பான்ட்டு அப்படியே வந்து நிக்கிறான்டா. இந்த சைடு நம்ம தயாங்க ஒரு திடீர்னு ஒருமே மாதிரி ஆகுது. ஜங்குக்கா என்னடா பண்ணிட்டு இருக்க பொறுக்கி? ஐயோ வச்சுற அப்பனைக்கே ஒரு மாதிரி இருக்கே, இதை உள்ள விட்டா இன்னும் ஃபீலா இருக்குமே. ஏன் அதுக்கு இன்னைக்கு விடுவானா விட மாட்டானான்ட்டு தெரியலையே. இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இவனை கம்ஃபர்ட் பண்ணி பெட்ரூம் கூட்டிட்டு போய் வச்சு இறக்கிடணும். இதுக்கு மிஞ்சி என் தம்பியாக முடியாது. கையடிச்சுமே அடங்காம இருக்கிறான்டா, அந்த அளவுக்கா இருந்துச்சு அந்த மூவி. இதுக்கு தாண்டா சொல்றது, இவன் கூட இருக்கேக்க பார்த்தா கூட ஏதாவது வச்சு பண்ணிடலாம், இவன் கூட இல்லாத நேரம் சொர்க்க வாசலுக்குள்ளேயே போகக்கூடாதுண்டு. ஐயோ செம்மையா இருக்கே ரப்பன்னைக்கே. ஜங்குக்கா பின்னாடி நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க பொறுக்கி? என்ன விடுறான்? அது 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 ஒன்றும் இல்லை தயா. ஆமா ஒண்ணும் இல்ல, இந்த ட்ரெஸ் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு, இந்த ட்ரெஸ் போட்டு என்னமா பண்ணிட்டு இரு, நான் போறேன் பொறுக்கி. அட பாவி, பின்னாடி வச்சு அந்த மாதிரி ட்ராப் பண்றேன், அது கூட தெரியாம அங்குக்கா தள்ளான்ட்டு போறானே. இந்த மாதிரி இன்னசென்ட் பொண்டாட்டிய வச்சுட்டு என்ன பண்ண போறேனே தெரியாது. ஆனா இன்றைக்கு மட்டும் என் தம்பி உள்ள போகல, அதுக்கப்புறம் ஐஸ் கியூப் தாண்டா. இப்படியேதான்டா நம்ம ஜங்குக்கு அப்படியே பேசிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கம் யாரோ வந்திருக்காங்க காலேஜ் டெஸ்ட் பண்றாங்கன்ட்டு கீழே வந்து பார்த்துருப்பான். வந்து பார்த்தா நம்ம சிக்காவும் நம்ம ஜிம்மியும் தாண்டா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு நின்றுக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் அப்பதான் கீழே இறங்கி வரான். நம்ம ஜங்கு பார்த்தோம்னா மேல இருந்து டிஷர்ட் எதுவும் வேர் பண்ணிக்க மாட்டான், ஒரு மாதிரி சீவ்லெஸ் டிஷர்ட் தான் போட்டிருப்பான். கீழே வந்து ஒரு லோயர் மட்டும் வேர் பண்ணியிருப்பான்டா. அப்படியே கீழே இறங்கி வந்து பார்த்தா நம்ம சிக்கா ஜிம்மின்னு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பயப்புள்ள ஷாக்காய் அப்படியே நின்னுறான். ஐயோ இவனுங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கானுங்க? நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தா இன்னைக்கு என்ன ஈர துணியோட படுக்க வைக்காம விட மாட்டானுகள் போல. ஐயோ ஜங்குக்கா உனக்கு என்னடா சோதனை? மச்சான் மம்மி டேய் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, என்ன மச்சான் பண்ணிட்டு இருக்கிற? நான் எப்படி ஆசையா வந்திருக்கிறேன், ஓடி வந்து அக் பண்ணுவேன்னு பார்த்தா என்ன மச்சான் ஸ்டெப்லயே நிக்கிற? டேய் நீ எதுக்குடா இப்போ இங்கே வந்த? மச்சான் என்ன வார்த்தை கேட்ட? டேய் கோத்தா, நேற்று தானேடா ஆஃபீஸில் பார்த்தேன், இதுக்கு இவ்வளவு சீனு வேணுமா? இப்போ நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டேன். மச்சான் அது நேத்து, இது இன்னைக்கு. தயாங் உனக்கு சொல்லல? எனக்கு நைட் டே நான் இங்கதான் மச்சான், நான் இன்னைக்குதான் நானும் ஜிம்மினி இன்னும் ஸ்டே பண்ண போறோம். தயாங் உன்கிட்ட சொல்லலையா? என்னது இங்கே ஸ்டே பண்ண போறியா? ஆமா இங்கதான் மச்சான் ஸ்டே பண்ண போறோம். என்ன அப்ப தயாங் உன்கிட்ட சொல்லலையா மாமே? தயாங்கு உன்கிட்ட நீ சொல்லலையா? சிகா நான் சொல்லல, என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்ல விட்டாதானே பொறுக்கி, சொல்ல விடாம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தா நான் எப்படி சொல்றது? ஜங்குக்கா இத சொல்றதுதான் நான் உனக்கு மேல வந்தேன், ஆனா நீ என்ன சொல்ல விடல, நானும் மறந்துட்டேன் ஜங்குக்கா. இன்னைக்கு ஜிம்மினும் சுகா நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நைட்டு அப்படியே ஒரு மாதிரி மூவி பார்த்துட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க போறோம். என்னது படுத்து தூங்க போறோமா? அட்டா பாவி, முடிஞ்சது போ. டேய் தம்பி உனக்கு இன்னைக்கு மேட்டர் கிடையாதுடா, இப்படி ஆஃப் பண்ணிட்டானே. என்ன மச்சான் ஒரே சந்தோஷம் போல இருக்குது, அப்படியே ஒருமே தகச்சு போய் நிக்கிற. என்ன மச்சான் அவ்வளவு ஆனந்தமாடா நாங்க தங்குறதுல? கோத்தா என்ன மயிருக்குடா இப்ப வந்து தொலைஞ்ச வீட்டுக்கு? என்ன
மச்சான் போ மச்சான். நான் வந்ததுக்கு நீ ஆசைய சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி ஏன் வந்தேன்னு கேட்டுட்டே இருக்கிற. போ மச்சான் நீ. ஏய் ஜம்புக்கா, நீ ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கிற? நான் தான் வர சொன்னேன். பாரு அவங்களுக்கு எவ்வளோ குக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிற? போன நல்ல டிஷர்ட்டாக போட்டு வா. ஆமாம் மம்மி, நானுமே கேட்கலான்னு நினைக்கிறேன். உள்ள கட்டி கொல்லையா மம்மி, என்ன வெறும் டவுசரோடு வந்திருக்கிறேன். நான் இன்னர் போட்டா என்ன போடலைன்னா என்ன, ஏன் வீடு ஏன் பொண்டாட்டி நாங்கள் 2 பேரும் தான் இருப்போம். இதில் நான் உறிஞ்சி விட்டுட்டு கூட நிற்பேன் நேக்கடா. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? கரெக்டு தான் மம்மி, கரெக்டு தான். உன் வீடு உன் ப்ராப்பர்ட்டி, நமக்கு என்ன. ஆமாமே, நம்ம அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே டிவி பார்க்கலாம். தயம் போயிட்டா ஜூஸ் எடுத்துட்டு வா. சுகா சரி போயிட்டு எடுத்துட்டு வா. ஜிம்மி நீ வா, நம்ம 2 பேரும் அப்படியே சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு இதே சரி நம்ம ஜிம்மினும் தயாங்க அப்புறம் 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம தயாங்கும் நம்ம ஜிம்மியும் தாண்டா அப்படியே கிச்சனுக்கு வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கடா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் அப்படியே பேசிட்டு அவங்களும் டைனிங் டேபிள் வந்து உட்காடுறாங்கடா. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு நம்ம சுகா அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஜிம்மினும் நம்ம தயாங்கும் உட்காந்துருக்காங்கடா. அவங்க பார்த்து வந்ததுல இருந்து சிரிடா மச்சான். அட ஏன்டா நீ வேற மூடிட்டு உட்கார மாட்டியா? அட என்னடா மச்சான் இப்படி ஆசையா உன்ட்ட பேசுற வந்தா இப்படி ஊஞ்சில வச்ச மாதிரி பேசுற. போடா மச்சான், எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்டா இப்படி இருக்கிற? டேய் நானே ஒரு காண்டில் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், நீ வச்சு என்ன வறுத்து எடுத்துட்டு இருக்காம அதுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஓகே ஆனா ஓகே பாப்போம். அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்றான் மம்மி. ஏன்டா இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இஞ்சிக்குங்கிற குரங்காட்ட உட்காந்துருக்க? எல்லாத்துக்கும் ஏன்டா ஒன் வேல ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிற? தயாங்கி இவனுக்கு என்னதான் ஆச்சு? அதுவும் சுதா எனக்கே தெரியல. அவர் சாயந்தரத்துலேருந்து இப்படிதான் நினைஞ்சுக்கிட்டே இருக்காரு. நீங்களும் நல்லா கேளுங்க, நான் என்னத்த சொல்றது. நானும் ஒரு விஷயத்த சொல்லான்னு வரேன், என்கிட்ட என்னை பேசவும் விட மாட்டேங்கிறாரு. இப்படியாவது ஒரு மாதிரி திரு முடிச்சுட்டே இருக்காரு. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. ஆமாண்டா மச்சான், தயாங்க சொன்ன மாதிரி நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கிறேன். என்ன உடம்புக்குள்ள இதை பூரா இங்கேதான் பூந்துருச்சேன். அப்பதான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு மாதிரி நெலிஞ்சவயமா தான் இருக்கிறேன். அம்மதே உட்காரேன்டா, என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பூரா அது மயிராகுது. பெரிய சைஸில் ஒரு காக்ரோச் வந்துருச்சு, அவ்வளோதான். என்ன சின்னக்கா காக்ரோச் வந்துருச்சா? என்னடா அசாடா சொல்லிட்டு இருக்கிறேன்? அட இவன் வேற என் சுச்சுவேஷன் புரியாம. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, மூடிட்டு உட்கார்றா. நீதான் காக்ரோச் போந்துச்சு சொன்னா சுக்கா என்ன சொல்ற? அவன் சும்மா சொல்லியிருப்பான், அவன் விளையாட்டுக்கா பேசிட்டு இருக்க. அதையும் நீ சீரியஸா எடுத்துட்டு இருக்கிற. அம்மதே உட்கார்த்தையாங்க. நீங்க பேசுனது போதும். அம்மதே உட்கார்த்து எல்லாம் சாப்பிடுறீங்களா? தட்டு போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம மூவி பார்க்க போக வேணாமா? நீங்க பார்த்து எதை பேசிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அம்மதே உட்காந்து சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியும் தான் அப்படியே ஆசையா பேசிட்டு இருக்கிறான். இந்த சைடு 3 பேருமே அமைதி ஆயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. இப்படியேதான் அப்படியே டைம் போயிட்டு இருக்கு. இந்த சைடு சடான்னு பார்த்தா நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி திரு முடிச்சிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மியும் தான் கேட்கறான், தயாம் இப்போ உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன்டா நெளிஞ்சிட்டு இருக்கிற? அது ஜிம்மினா அது ஒண்ணும் இல்ல, நத்திங். நீ நம்மதே சீக்கிரம் சாப்பிட்டு முடியடா, ஏன்டா இப்படி கடுப்பை கலப்புறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு பார்த்து அப்படியே பேசிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கு அப்படியே செம்மையா உட்காட்டு நெளிஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப இந்த சைடு சுக்கா, இப்போ உனக்கு என்ன பூந்துச்சு? நீ ஏன் நெளிஞ்சிட்டு கிடக்குற? உனக்கு என்ன பெரிய காக்ரோச் பூந்துச்சா இல்ல வேற ஏதாவது பூந்துச்சா? சுகாயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை தான் பார்த்து அப்படியே மறைக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னா நம்ம ஏன் தயாங் நெஞ்சிட்டு போனா, நம்ம ஜங்குக்கு அவனோட காலை எடுத்து நம்ம தயாங்கோட டைஸ்லயும் அப்படியே அவரோட மெயின் பார்ட்லயும் தாண்டா பிடிச்சி உடச்சிட்டு இருப்பான். அதனாலதான் நம்ம தயாங்கு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பேசுறான்டா. டேய் தயாங், இப்ப எதுக்குடா நீ நெளிஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னோட பேண்ட்டுக்கு என்ன எறும்பு பூந்துருச்சா என்ன? ஆமா, எறும்பு தான் பூந்துருச்சு. அது பெரிய எறும்பு. அந்த நசுக்கலாம் கால் இட்டுக்க புரிய பெண் இல்லையா? எடுக்க மாட்டேன், வேண்டா வந்தேன் பக்கத்துல உட்காரு. நீ இப்படி பண்ற? கேட்க போகுது, ஏன்டா இப்படி பண்ற? இப்ப கால் எடுக்கவே மாட்டியா நீ? என்னால எல்லாம் எடுக்க முடியாது.
ஏஞ்சுக்கோ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே சடனா எஞ்சிடறான். இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான் பாக்குறான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்ப சடனா எஞ்சி நிக்கிறேன்? அது அது எறும்பு கடிச்சிருச்சு, அதான் சொன்னல எறும்பு கடிச்சிச்சுன்னு, அதான் எந்திரிச்சிட்டேன். எனக்கு இங்க செட் ஆகல, எனக்கு போதும், நான் போறேன். டே எங்கடா எந்திரிச்சு போற? அது எனக்கு போதும், நான் போறேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல எனக்கு, நீ பண்ற வேலைதான். ஏய் நான் என்னடா பண்ண? ஒரு கவா இஞ்சால. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரல. தயா உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன நின்று போய் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்க? அமுதம் கிட்ட சாப்பிட போறீங்களா இல்லையாடா? நீ இங்க உட்கார வேணாம், நீ போய் ஜங்கு கிட்ட உட்காரு, அப்பதான் கரெக்டா இருக்கும். அது அவன் உட்காட்டதான் பிரச்சனை. ஜிம்மினா அதெல்லாம் வேண்டாம். டே அவன் தான் சொல்றான்ல, வந்து பக்கத்துல உட்காரு. அதெல்லாம் வேணாம், சிரிக்கிறத பாரு, நக்கலாம். இந்த ஜிம்மின் வேற ஏன் இப்படி பண்ணணும்? அதெல்லாம் இல்ல ஜிம்மின், எனக்கு சாப்பாடு போதும், நான் போறேன். இல்ல ஜங்குக்கா, அவன் தான் சொல்றான்ல, நீங்க உட்காட்டா நெளிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், நீங்க 2 பேரும் அம்மாதியா அந்த சைடு போய் உட்காருங்க, அப்போதான் நீ என் புருஷன் ஏன்ட்டு அனுப்பு, நீ உன் புருஷன்ட்ட போய் உட்காரு. ஜிம்மினா இழுத்துட்டு இருக்காதடா, போய் உட்காருடா அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்க போய் நம்ம ஜங்குக்கு பக்கத்துல உட்காடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நக்கலா பார்த்து சிரிக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கும் ஐயோ என்ன என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துருக்கான். இந்த சைடு இப்ப கரெக்டா பார்த்தோம்னா இப்ப நம்ம சுக்காவும் ஜிம்மினும் உட்காந்துருக்காங்க, நம்ம தேக்கோக்கு 2 பேர் பேரா உட்காந்துருக்காங்கடா. இப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பாக்குறான், பேசுறான். வாடா உனக்காகத்தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆடு தானா வந்து மாட்டுது, இன்னைக்கு மட்டம் போட்டுற வேண்டியதுதான். வா வந்து உட்காரு பக்கத்துல. ஜங்கு நீ ஏன் இப்படி பண்ற? அமைதியா உட்கார மாட்டியா? சாயந்தரத்துல உனக்கு என்னடா பிரச்சனை? மாதிரி பண்ணிட்டு இருக்க, யாரா பார்த்து என்னதுக்கு ஆயிருக்கு, நீ பாட்டு அங்க காலை விட்டுட்ட. நான் என்னடா பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலே. ஜங்குக்கா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதடா பொறுக்கி, நீ எங்க காலை விட்டன்னு உனக்கு தெரியாது? எனக்கு நிஜமா எறும்பு தான் கழிச்சிச்சு. அது நான் ஒண்ணும் பண்ணல. நீ பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் பாட்டு அப்படியே கோச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்ப நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே உட்காந்து அப்படியே அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கடா. இப்ப திடீர்னு மறுபடியும் நம்ம தயாங் அப்படியே ஷாக் ஆகுறான். ஜங்குக்கா என்னடா பண்ற? அப்பதே நீ சாப்பாடு போடு ஜங்குக்கா. டேய் எதுக்கு எடுத்தாலும் சும்மா எதுக்குடா கத்துற? நான் ஏன் கத்துறேன் உனக்கு தெரியாதான்? தயாங் இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? அமைதியா சாப்பாடு போறியா இல்லையா? 2 பேரும் இப்படி நெளிஞ்சுட்டு உட்காந்துருக்கு போறீங்களா? ஆமா, நீங்க 2 பேரும் ஏன் நெளிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? எனக்கு ஒரே கடுப்பா இருக்குது, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம், நான் போறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகா எஞ்சி போயிடறான். இந்த சைடு நம்ம ஜிம்மியும் அப்படியே ஒரு மாதிரி காண்டா எஞ்சி போயிடறான். இந்த சைடு நம்ம தயாங்குதான் அப்படியே முறைச்சு பாக்குறான். என்னடா நான் என்ன பண்ண, என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ண தெரியாதா? இப்போதைக்கு என் டைட்ஸ்ல கை வச்சு தடவிட்டு இருக்கிறேன். என்ன ஜங்கு உனக்கு பிரச்சனை? இப்போதைக்கு ஹேண்டல் அங்கோட்டு போறேன், நீ ஒழுங்கா சாப்பாடு ஒரியா ஜங்குக்கா? அங்கதான் வந்து காலை இடையில விட்டேன்னு சரி இங்க வந்து காட்டா, இங்க ஏன்டா கையை அங்க கொண்டு போய் விடுறேன், ஏன்டா இப்படி பண்றேன்? டேய் நான் வந்ததுலேருந்து உன்கிட்ட வரவே இல்லை. சரி கிஸ் பண்ணலான்னு மேலே வந்தா இவனை வந்து குட்டையை குழப்பிட்டான். சரி அதைத்தான் பண்ணவர் இல்லைன்னா தடவாவது விட்டு துளையனடா. நீ போ ஜங்குக்கா, நான் போறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்கு சடான்னு எந்திச்சு போறான். ஐயோ போயிட்டானே. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம தயாங்க அப்படியே கோச்சிட்டு எந்திச்சு போயிடறான். சரி நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப சுகா தான் வரான். மச்சான் நீ சிரிச்சது போதும், இப்ப நீ எந்திச்சு வர போறியா இல்லையா? கை கிளிட்டு இப்படியோ கட்டு சாப்பிட்டுட்டு இருக்க போறியா? கண்டிப்பா இருக்குதுடா. ஒரு மனசு 5 நிமிஷம் சாப்பிடலாம், இல்ல கொஞ்ச நேரம் சாப்பிடலாம், 1 மணி நேரமா நம்ம தின்னுட்டு இருக்கோம்டா. மூட்டை எந்திச்சு போடா, போலாம். அட பாவிங்களா, நான் ஒரு மூடுல வந்தேன் ஆஃபீஸில் இருந்து வந்து கெடுத்து விட்டதும் இல்லாமல் சரி டைனிங் ஹாலில் வச்சிருந்தாலும் ஏதாவது பண்ணிடலாம், டேபிளில் வச்சிருந்தாலும் அதையும் பண்ண விடாம சேங் போடா டேய் நான் வர்றேன். இப்ப மைண்ட் வைஸ் உனக்கு ரொம்ப முக்கியம், மூட்டு போடா கடுப்பா கலப்பாதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகா ஜிம்மினும் அப்படியே வந்துட்டு ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நம்ம தயாங்கும் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜங்குக்க திட்டிக்கிட்டு வெசல் வாஷிங் அப்படியே பண்ணிட்டு, இந்த ஜங்கு பொறுக்கி உனக்கு வேலையை இல்லை, உருப்படியே சாப்பிட விட்டானா? ஆசை இவ்வளவு குக் பண்ணி வச்சேன், ஏதாவது சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஏதாவது சொன்னானா? இது சாப்பாடு தான் விட்டானா?
கொண்டு பேத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே திட்டிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வசதி பண்ணிருக்காடா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து பேக்கப் பண்றான். ஜங்குக்கா மரியாதையே போயிடு, இப்ப எதுக்கு வந்து பேக்கப் பண்ண? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். இன்றைக்கு சாப்பாடு என்ன ருசியாக இருந்த மாதிரி இருக்கு. அப்படியா ஜங்குக்கா? அச்சோ பண்ணி பையன், கொஞ்ச நேரத்துல உன்னை தப்பா நினைச்சிட்டேன். இருந்தா நீ பண்ண தப்புதான். நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் எதுவுமே பண்ணலையே. அப்பா சாமி, நீங்க இன்னசென்ட் தான், ரொம்ப இன்னசென்ட் தான். உனக்கு ஒண்ணுமே தெரியாது என் பண்ணி பையனுக்கு, விட்டுரு. உண்மையிலே சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஆமாடா, கல்யாணமாகி 6 மாசம் ஆகுது. அதுக்குள்ள எனக்கு இப்படி ஒரு சமையல் நீ செஞ்சதே இல்லையே, என்ன திடீர்னு? நானும் செஞ்சுதான் இருக்கேன் ஜங்குக்கா. உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ என்ன, நீ பிளேட் வைக்க தானே வந்த, இப்போதைக்கு இவ்வளவு டைட்டா ஆக் பண்ற? நீ போதும், நீ பிளேட்டை வச்சுட்டல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அது பிளேட்டு நான் வாஷ் பண்ணணும், என்னோட பிளேட்டு. நான் தானே வாஷ் பண்ணுவேன். இப்ப என்ன நீ வாஷ் பண்ற சொல்ற? நானே பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல இல்ல இல்ல, இன்றைக்கு நானே வாஷ் பண்ணி கொள்றேன். டேய், நீ என்ன பண்ண வரன்னு தெரியுது, நீ ஏன் இப்படி பண்ற? சுகா ஜிம்மின் வெளியே இருக்காங்க ஜங்குக்கா, மானத்தை வாங்காதடா. டேய், அவனுங்க எல்லாம் வரமாட்டானுங்கடா, என்னோட பிளேட்டை நானே வாஷ் பண்ணிக்கிறேன். ஓ, இன்னமும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு அப்படியே விட்டுறாதாண்டா. இப்ப நான் பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே பேக் சைட்ல அப்படியே தயாங்கிட்ட ஒட்டி நிக்கிறான்டா, ஒரு மாதிரி சோல்டர் மேல சாஞ்சிட்டு. நம்ம ஜங்குக்கு சோல்டர் மேலதான் கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிட்டு நிப்பான்டா. இதை நம்ம தயாங் அப்படியே பாத்திரம் வளக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே லேசா கை அப்படியே கீழே கொண்டு போயிட்டு இருக்கான். நம்ம தயாங்கும் ஒரு மாதிரி ஓகே கேஷுவலா என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலா நின்று அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சு தானே பேசிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தயாங்க அப்படியே பேசிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி, அவன் அந்த லோகத்திலே இல்லடா, ஒரு மாதிரி நம்ம தயாங்கிட்ட ஒரு மாதிரி இப்ப அப்படியே பேசிக்கிட்டே ஒரு மாதிரி தடவிக்கிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம தயாங்க அதெல்லாம் எதுவும் தெரியாம அவன் மட்டும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறான்டா. இப்படியே தான்டா நம்ம தேக்குக்கு 2 பேர் நின்று அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சடனா பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே பேசிட்டு இருந்தவங்க தயாங்கோட பேக் சைடு பேண்ட்டுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி கை விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுறான்டா. இந்த சைடு நம்ம தயாங்கு என்ன பண்ண, இந்த சைடு நம்ம டக்குன்னு நம்ம தயாங் கத்துனோன்னு நம்ம ஜங்குக்கே ஒரு செகண்ட் பயந்துடுறான். இந்த சைடு நம்ம சுகாதான் ஓடிடுறான். ஐயோ மம்மி என்னாச்சு? ஏய் தயாங் ஏன் கத்துற? அது அது சுகா, எனக்கு எது தெரியாது, ஜங்குக்கா தான். ஏ மச்சான், உனக்கு என்னதாச்சு? ஏன்டா கத்துறான் அவன்? அது 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 வந்து சுகா பல்லி சிவத்துல நிக்குது, அதை பார்த்து பயந்துட்டான். ஆமாண்டா, உங்களுக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி வேற வேலையே இருக்காடாடா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே பேசிட்டு இருக்கான்ட்டு நம்ம ஜிமின் வந்து, தயா நீ என்ன பண்ற? பேசாம இந்த பள்ளி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வருதுல, எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்ப்ரே அடிச்சு விட்டுரு, அதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். ஆமா ஜிம்மி, நானும் பெரிய பள்ளி தானே, ஒரு நாள் நான் வந்து ஸ்ப்ரே அடிக்கதான் போறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்கு அப்படி பேசுறான்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே உரைச்சு பாக்குறா தயாங்கு. என்ன ஒரு நாள் உனக்கு நான் ஸ்ப்ரே அடிக்கதான் போறேன் இல்லைன்னா பாரு. ஓ, ஸ்ப்ரே அடிச்சிருவியா என்ன? அது அதுக்கு எப்போ கிட்ட வர? நீ அடிச்சுதான் பாரு, அதுக்கப்புறம் வருங்காலமே உங்ககிட்ட இருக்காது நீ ஸ்ப்ரே அடிச்சீங்கடா. அது அது வந்து டேய், நீங்க 2 பேர் நின்று நெஞ்சதெல்லாம் போதும்டா, சீக்கிரம் வசூல் வச்சு பண்ணிட்டு வாங்கடா, கடுப்பா கலப்புறீங்க. நாளை பின்ன உங்க வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்டா, பள்ளி கரப்பா மூச்சின்னு அருவி அழுத்துட்டு இருக்கிறீங்க, மூட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே இடையில பேசிட்டு போயிடுறான். இருக்குடா, நைட்டு பெட்ரூமுக்கு வா, உனக்கு இருக்கு. போ ஜங்குக்கா, கடுப்பு கலப்பிட்டு இருக்காது போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே அப்படியே போயிடுறான்டா. இப்படி எதாண்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப பார்த்தோம்னா எல்லாருமே ஆளெல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மினும் தயாங்கும் தாண்டு அப்படியே என்ன படம் போடலான்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு ஐயோ என்னடா இது வாழ்க்கைன்ற மாட்டு அப்படியே ஒரு மாதிரி மனம் காலான்ற மாதிரி உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம சுகாதான், மச்சான் டே மச்சான், டே மச்சான் 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 மச்சான், என்னடா மச்சான் இப்படி உட்காந்து இருக்கிறேன், என்னடா மச்சான் பிரச்சனை?
அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கா. நீ வா, ஏன் நம்ம பேக் சைடுல போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துடலாம். நீ என்னன்ற? ஐயோ, நான் கட்டிங் போடுற நிலைமையில கூட இப்ப இல்லடா. என் சுச்சுவேஷன் தெரியாம ஆளாளுக்கு ஏன்டா இன்றைக்குன்னு பார்த்து வந்து துளைஞ்ச. கால் பண்ணிட்டு கூட வரமாட்டியா என்ன? மச்சான், நான்லாம் எதுவும் பண்ணல. இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு. சுத்தா, நீ என்ன சொன்ன நீ? அது வாடாடே. ஏய், சும்மா பேசிட்டு இருந்தோம், ஒண்ணுமே இல்ல. இல்ல மச்சான். ஏய் ஜிமினா, அவன் சும்மா பேசிட்டு இருந்தான் பிஸ்னஸ் விஷயமா. எனக்கு ஒரு கால் வருது, நான் வெளியே போகிறேன். சுகா, அந்த ஃபைல் இருக்கா, இந்த மாதிரி என்ன கதைக்கணும் இருக்கா, வாங்க. ஆமா மச்சான், ஃபைலு காருக்குள்ள வச்சிருக்கிறேன். நீ முன்னாடி போவே, நான் பின்னாடி வரேன். ஜம்புக்கா, மூவி பார்க்கலாம் தானே சொன்னோம், அதுக்காக தானே எல்லாம் வந்திருக்கோம். நீ பார்த்து ஆபீஸ் மிஷன் போற. ஐயோ, இவன் வேற. டேய், ரெடி பண்ணுங்கடா, நான் கால் தானே கதைச்சிட்டு வந்துடுவேன். அது இல்ல ஜங்குக்கா, ஜங்குக்கா ஓகே. இவனுக்கா ஆசை எல்லாம் ரெடி பண்ணா ஏன் ஜிம்மி இவன் இப்படிதான். டேய் விடுடா, எல்லா புருஷனும் அப்படித்தான். இங்க பாரு, குட்டி போட்ட போனியாட்ட அதுவும் போகுது பாரு, அது பூனைதான், அதுவும் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மினும் டயம் வந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு பார்த்து அப்படியே என்ன மூவி பார்க்கலான்ட்டு அப்படியே சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சுகா பார்த்தோம்னா அந்த சரக்கு எடுக்கிறக்காவன் காருக்கிட்ட தானே போறான். அவன் சரக்கு எடுத்துட்டு இப்ப 2 பேர் பார்த்தோம்னா கார்டன் சைடு தான் நிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு கிழக்கி மேக்கி நடந்துட்டு அப்படியே ரெடியா நின்றுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம சுகா தான் அப்படியே, மச்சான் இங்க பாத்தியா, ஃபுல் மீல்ஸ் சரக்கு ரெடியாவே எடுத்துட்டு வந்துட்டேன் மச்சான். எனக்கு தெரியுடா மச்சான், நீ எப்படி வேண்டான்னு சொல்ல மாட்டேன்னு தெரியும், அதனால தான் நான் ரெடியா எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி மச்சாவா மச்சான்? சரக்கு ஓகே. தம் இருக்கா? தம்மா? தம்மு 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 என்ன மச்சான் இருக்குது? இந்தா. லைட்டர் என் பேண்ட் பொக்கெட்டுக்க. ஐயோ, பேண்டு மேலேயே. லைட்டர் வச்சுக்கியா? லைட்ரு தாதா மச்சான், லைட்ரு எடுத்துட்டு வர மறந்துட்ட மச்சான். எனக்கு எப்படி தெரியும் நீ திடீர்னு சரக்கு அடிக்க மாட்டேதான் நினைச்சேன். ஆனா ஒத்துக்கிட்ட, வேண்டாம் தான் சொன்னேன். இப்ப ஒத்துக்கிட்ட, நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட லைட்டர்லாம் இப்ப இல்ல. ஐயோ, இப்ப மேல லைட்டர் எடுக்க போனா வச்சு செஞ்சிருவான்டா அவன். ஐயோ, டென்ஷனா இருக்கு. சரி, நீ ஊத்து. ஏன் மச்சான், நம்ம ஏன் புதுசா லைட்ரு நம்ம 2 பேரும் வேணா கல்ல உரைச்சிட்டு காட்டுக்கலாமா? அதுல இருந்து நெருப்பு வரும்ல. ஓத்தா, நானே டென்ஷன்ல இருக்கேன், உனக்கு லைட்டர்
நச நசன்னு பேசிட்டு இருக்காதீங்கடா. வந்தல இருந்து நச நசன்னு பேசிட்டு தான் இருக்கிறீங்க. ஜிம்மி நீ படத்தை பாத்துட்டே? சுகா படம்லாம் பாத்துட்டேன், நீங்க தான் லேட்டு. படத்தை போடு பாக்கலாம். நயான்னு பேசிட்டு இருக்குது. மச்சான் வாடா நீ இப்ப உட்கார்றா. ஐயோ மாமி நல்ல வேலைக்கு இல்லைன்னா மாட்டிருப்போம் போ. இதுக்குதான் ராவா பிடிக்காதன்னு கேட்டு தொலைறா, மூட்டு வந்து உட்கார்றான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகா அப்படியே நம்ம ஜம்புக்கு உட்கார வச்சிடான். இந்த சைடு நம்ம சுகா எப்படின்னா அந்த சோபா கிட்ட உட்காந்துருப்போம். அது எப்படின்னா பெரிய சோபாவா இருக்கும்டா. இந்த சைடு 2 குட்டி குட்டி சோபா, இந்த சைடு ஒரு பெரிய சோபாவா போட்டிருப்பாங்களாடா. அந்த மாட்டை நம்ம பெரிய சோபால நம்ம ஜங்குக்கு அப்படியே பப்பரை பேண்ட் காலை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கோம். இந்த சைடு நம்ம சுக்கா திட்டிக்கிட்டே இருக்கிறான் நம்ம ஜங்குக்கு. எனக்குலாம் எந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலா காட்டிருக்கான். இந்த சைடு நம்ம ஜிம்மினும் நம்ம தையாங்கன்னா அந்த கீழே வந்து தலைவாணி அந்த ஒரு மாதிரி பெட்ஷீட்லாம் போட்டுட்டு நைட் டைம்ல படம் பார்த்து எப்படி உட்காந்துருப்போம் அந்த மட்டும் கீழே உட்காந்துருக்குறாங்க. அந்த சைடு நம்ம சுகா அந்த சைடு உட்காந்துட்டு நம்ம ஜங்கு உட்காந்துறான். இந்த சைடு நம்ம சுகா தான் சொல்றான், ஏய் படம் பாக்குறீங்க சரி, இப்படி வெட்ட வெளிச்சமாவோட பார்த்துட்டு இருப்பீங்க, போய் லைட் ஆஃப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் சொல்றான். போய் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுறாங்க. கருகும்னு இருக்குடா. அந்த டிவியில வர வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி சுற்றி மட்டும் அப்படியே கருகும்னு இருக்குது. இந்த சைடு நம்ம தயாங்கும் நம்ம ஜிமினும் அவ்வளோ ஆர்வம் பார்த்துருக்காங்க. ஆனா நம்ம சுகா அந்த சைடு சரக்கு கையோடு எடுத்துட்டு வந்து அப்படியே ஒவ்வொரு பெக்கும் அந்த சைடு அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்குட்டி ஒரு பெக்கு கொடுக்குறான். அச்சா இந்த இன்னும் கொஞ்சம் வேணுமா உனக்கு? டேய் இப்பவே எனக்கு தலையெல்லாம் கிறுக்குறன்னு சுத்துது, சும்மா இருடா, மாட்டி விட்டுறாடா. உனக்கு வேணான்னா விடு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பாட்டு அப்படியே குடிச்சிட்டு காட்டு அப்படியே படம் பார்த்துட்டு இருக்கான். என்ன நம்ம ஜிம்மின்னு பாக்குறான். என்ன ஜிம்மி உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா நீ ஒரு மார்க்கமா உட்காந்துருக்க. டேய் நீ மூட்டு படத்தை பாடுறான்னு சொல்லிட்டு இந்த சைடு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பேசுறான். டே 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 ஜங்குக்கா என்னடா படத்தை பார்க்க வேண்டியதானே? பாரு எவ்வளவு ஆர்வம் போயிட்டு இருக்குதுன்னு நீங்க பெருசா நோண்டிட்டு இருக்கானே. மேல வாடா. மேலையா? மேலெல்லாம் போ, நம்ம ஜிம்மி கூட தான் உட்காருவேன், மேலெல்லாம் வர மாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சைடு நம்ம தயாங் திரும்பிடுறான். நம்ம ஜங்குக்கு கொலகாண்டா வரான். ஐயோ என் சுச்சுவேஷன் வேற புரியாம நிக்கிறானே. டே மேல வாடா. டேய் அதான் நான் சொல்றேன்ல, மேல வா. ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, மேல வா. எடுக்க போறீங்களா? டென்ஷன் ஆயிடும். பொறுக்கி ஜிங்கு விட்டுட்டு இருக்கிறான் பாரு அப்படின்ட்டு நம்ம தயாங் திட்டுறான். ஏன்னா நம்ம ஜங்குக்கு காலை வந்து நம்ம தயாங்கோட பட்டுக்கிட்டே அப்படி வச்சு உரசிட்டு கிடப்பான். இதில் நம்ம தயாங் காண்டாவறான். ஜங்குக்கும் இப்படி கோல் எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கிண்டி வச்சிடறான் காலை. கோமால என்னோட சுச்சுவேஷன் புரியாம இவன் ஒருத்தன் வாடா வாடாண்டா வந்து துளையவும் மாட்டேங்கிறானே. இந்த ஜங்குக்கு வேற வேலையே என்ன தடுப்பை கலைப்பிட்டு இருக்கான்ட்டு இந்த சைடு நம்ம தயாங்கும் அப்படியே திரும்பிடுறான். இந்த சைடு நம்ம சின்னமா, ஏய் தயாங் என்னடா ஆச்சு? நச திரும்பிட்டே இருக்காடா, படத்தை பாடுறா, என்ன திரும்பிட்டு இருக்கிற? நான் என்ன வேணுக்கு நான் திரும்பினேன், நீ படம் பாரு ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்கும் அப்படியே படம் பார்க்கட்டான்னு இருந்தான். ஆனா நம்ம ஜங்குக்கு அப்படியே சும்மா இல்லை, கழுப்பை பிடிச்சி சொரன்றது இடுப்பை பிடிச்சி சொரன்றது அப்படியே இருக்கிறான். இந்த சைடு நம்ம சுகா பார்த்தோம்னா எவனா என்ன வேணா பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அங்க இருக்க நட்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு படத்துக்குள்ள ஃபுல்லா முழுங்கிட்டான். அப்படியே படம் வந்தா ஏன்னு பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கு காண்டாயி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே பப்பரை பேண்ட் காலை 2 விரிச்சு போட்டு இந்த சோபால வந்து உட்காந்துருப்பாங்களடா, கையை 2 விரிச்சு போட்டு காலை 2 விரிச்சு போட்டு கழுத்து அப்படியே பின்னாடி சாய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்களடா, அந்த மட்டும் தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்து இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கு, ஜங்குக்கா பொறுக்கி எப்படி உட்காந்துருக்க நீ? இது என் காலு என் கை, நான் எங்க வேணாலும் போடுவேன், அவுத்து போட்டு கூட உட்காருவேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஜங்குக்கா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுறா? தவணை நான் மேல எல்லாம் கூப்பிட்டேன், வந்து உட்கார்றா.
தயம் ஏன்டா மேல போயிட்டேன்? அது அது இல்ல, எனக்கு கீழே உட்காடுறது ஒரு மாதிரி இடுப்பு பெயினா இருக்கா. நான் மேலேயே உட்காந்துக்கிற ஜிம்மினா, நீ கீழே உட்காந்துக்க. சரி ஓகே தயம், பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோவும் அப்படியே கேஷுவலா காட்டுறான். நம்ம ஜங்குக்கு ஒரு இல்லைல தான் நம்ம தயாங் அப்படியே மேல தப்புன்னு வந்திருப்பான். இந்த சைடு நம்ம தயாங் அப்படி ஜங்குக்கா இப்போதைக்கு என்னை இழுத்தேன். நான் அப்போ அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, மேலே வா மேலே வாண்டு. ஒத்தா கீழே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல வா. சேதா போச்சு, ஏன்டா இப்படி பண்ற, கொஞ்ச நேரம் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு அந்த பிள்ளை சின்ன பிள்ளைக்கு அதுக்கு ஒன்றும் தெரியல நம்ம ஜங்குக்கு என்னதான் கேட்கறான் கூப்பிடுறான்ட்டு. அவன் பாட்டு கேஸ்ல சரி படம் தானே பார்க்க கூப்பிடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட சொல்றது சாஞ்சிட்டு அவன் பாட்டு அப்படியே படுத்துட்டு கேஸ்ல படம் பார்த்துட்டு இருக்கிறான். டே 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 என்ன ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா படத்தை பாடுறதோடு அங்க பாரு, அந்த ஹீரோ எப்படி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு கியூட்டா இருக்குங்களா, செம்ம கப்பல் இல்ல ஜங்குக்கா. நீ படத்தை மட்டுமே பார்த்துட்டு இரு, புருஷனை கவனிக்காத. உன் கையதா ஜங்குக்கா இப்ப கைய பிடிச்சு உட்காருது ரொம்ப முக்கியமாடா. அவன் பக்கத்துல இருக்கான், அவன் படத்தை பாடுறான், அந்த ஹீரோ பாரு எப்படி ரொமான்டிக்கா பேசிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா கைய கூட அதை கூட இம்சப்படுத்திட்டு இருக்க, இந்த கூடி கைய டென்ஷன் ஏத்திக்கிட்ட. எவன்டா அவன் அந்த படத்தை போட்டவன்? நானே ஒரு மாதிரி மூடு நல்லா சுத்திட்டு இருக்கேன். இவன் இந்த படம் யாரா போட்டது? மச்சான் டேய் நான் தான்டா. என்ன மச்சான் அவ்வளோ பிடிச்சி கடை இந்த படம்? ஓத்தா நீ பார்த்த வேலையா? மூடிட்டு படத்தை பாடுறா. மச்சான் நான் தான் மச்சான் சொன்னேன் ஜிம்மின்ட்டு இந்த படத்தை பார்க்க சொல்லி. என்ன மச்சான் இப்படி சொல்றேன்? உனக்கு வேணா அதை ஒரு பெட்டு வேணுமா மச்சான்? நாயே மூடிட்டு படத்தை பாடுறா. சரி மச்சான் கோச்சு கடை மச்சான் விடுறா மச்சான். ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன், சுக்கா ஏன் அந்த ஓரத்துல போய் உட்காந்துருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு? அவன் என்ன பண்றான்னு நான் பாத்துக்கிட்டா இருக்கிறேன். இந்த படம் வேற ஒரு மார்க்கமா ஓடிட்டு இருக்கு. என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ரொமான்ஸும் தான் போயிட்டு இருக்கு. ஜங்குக்கா அதுக்கே காமிச்சுறேன், என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சைடு எப்படி பாக்குறான் சைடு நம்ம ஜிம்மின் சத்தம் கேட்டுட்டு ஆர்வமா படம் பார்த்துட்டு இருப்பான். ஜிம்மின்னு சடன் திரும்பி பார்த்துட்டு ஜங்கு உனக்கு என்னடா இந்த படத்துக்கு என்ன, எவ்வளவு ரொமான்டிக்கான படம் தெரியுமா, எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க பாரு. அவர் பாரு அவன் லவ்வருக்காக வேலைக்கு போயிட்டு இருந்தவரு கடல்ல குளிச்சு நீச்சல் அடிச்சு அந்த லவ்வருக்காக வந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு நாள் உன் தயாங்காக பண்ணிருப்பியா நீ? அவர் பேர் அந்த வேலைக்கு கூட போகாம நீச்சல் அடிச்சு வந்துட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறாரு, நீ என்ன இருக்கிறியே? ஐயோ இவ வேற. டே யூங்கி உன் பொண்டாட்டிய மூடிட்டு பார்க்க சொல்லி இல்ல வெளுத்து போடுவேன். மச்சான் மச்சான் சார் பொஞ்சாட்டி கோழி குஞ்சு நீ ஏன்டி அவன்கிட்ட போய் அம்மா சுக்கா அதுல கோழி குஞ்சு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுகா அப்படியே இழுத்துறான். சுகா ஓன்ட்டு இருந்து என்ன ஸ்மெல்லு வருது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ அமைதியா படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே சொல்ற மேல கை போட்டு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஆயா உட்காந்து பார்த்துருக்காங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம கப்புள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா நம்ம யூமின் கப்புள்ஸ் அப்படியே அந்த சைடு ஓரமா ஜோடியா உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நம்ம தெற்குக்கு ரெண்டு பேரும் அப்படி ஜோடி உட்காருக்காங்க. இந்த தியேட்டர்ல எல்லாம் படம் பார்த்தோம்னா கார்னர் சீட்ல போய் அப்படியே உட்காந்துருப்பாங்களா ஜோடி, அந்த மாதிரி இந்த கப்புள்ஸ் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம தெற்கு சைடு தான் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம தெற்கு கப்பல் பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு கை கேட்டிருப்பான்லடா, நம்ம தயாங்கோட கையை பிடிச்சி அப்படியே நோண்டிட்டே இருக்கிறான். இதுதான் நம்ம தயாங் ஜங்குக்கு எதுக்குதான் கையை பிடிச்சி நோண்டிட்டே இருக்கு, அம்மதே படத்தை பாருடா, ஏன் தான் இப்படி பண்ற? டே கைய கிட்ட கொண்டு வாடா. இங்க பாரு இங்க பாரு, இந்த கிட்ட போதுமா இந்த கிட்ட போதுமா, உனக்கு எனக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் கூட இல்ல, என் மூச்சு காத்து உன் மூச்சு காத்து மேல அப்படியே நல்லா படும். இந்த கிட்ட போதுமாடா, இதுக்கு மேல இன்னும் நின்று உன் லேப்ல வந்து கட்டுக்கிட்டா கை நான் வந்து சொல்றேன் சரியா? ஜங்குக்கா இப்பதான் நீ போய் கிச்சன்ல போய் அதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு ஒன்னா நெந்திரிக்க மாட்டேன். இப்பதான் முக்கியமான சீன் வருது, அவங்க ரெண்டு பேரு பாரு ஓடி போக போறாங்க போலுக்கு, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஓடி போக போறாங்க. நீ ஏன் இப்படி கடை பேசிட்டு இருக்க? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இருந்த இடத்துல இருந்தே தான் ஒரு சின்ன வேலை பண்றியா? அப்படியா? அப்போ ஒரு பிரச்சனை இல்ல, ஓகே சொல்லு நான் பண்றேன். உன் கையை என் பாண்டுக்குள்ள விட்டுறியா? ஜங்குக்கா ஒய்த்திக்குமே பேசிட்டு இருக்காது, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நீ லூசு சொன்னது தான் இருக்க, லூசு மட்டும் பேசிட்டு இருக்க நீ. ஏய் விட்றா டேய். ஜங்குக்கா ஒய்த்திக்கணும் ஜங்குக்கா, ஐயோ கையை கையை ஜங்குக்கா கையை
இது ஜங்குக்கா. ஏய் நான் தான் சொல்றேன்ல, உள்ளுக்கு விடுறா. ஜங்குக்கா யோ ஜங்குக்கா இது என்ன இப்படி இருக்குது? அதுவா, நான் ஆஃபீஸ்ல இருந்து வர்றக்கே நீ கேட்டல என்னதுக்கு நீ இப்படி இருக்கேன்ட்டு. ஆமா அதுக்கும் இது இப்படி இருக்கிறப்போ என்னடா சொந்தம்? அதுவா, எனக்கு ஆஃபீஸில் 5 o'clock ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு லிங்க் வந்துச்சு. ஜங்குக்கா சுத்தி வளைக்காம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் விட்டு ஜங்குக்கா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஜங்குக்கா அதை போட்டு தேய்க்கிறேன். விட்டு ஃபர்ஸ்ட். ஏய் சும்மாறா, சொல்றத கேளுடா. ஜங்குக்கா ஜிம்மின் பாத்துற போறாங்க, யாரா பாத்துற போறாங்க ஜங்குக்கா. ஏய் கோலே கும்முன்னு இருட்டா இருக்கு, டிவி வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. சொல்றத கேளுடா. சொல்லு சொல்லு ஃபர்ஸ்ட் என்னன்ட்டு. அது ஒரு லிங்க் ஒன்று வந்துச்சா, சரி அது என்ன சொல்லு. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா பிட்டு படம், அது ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா. ஜங்குக்கா அது துக்கமே இல்லாம என்கிட்ட வந்து சொல்ற கரும்பு பிடிச்சவனே, அதனாலதான் இப்படி சுத்திட்டு இருந்தியா? இது தெரியாம ஐயோ ஏன் ஜங்கு இப்படி பண்ற? டேய் அதை வந்து உங்ககிட்ட தாண்டா சொல்ல முடியும், உங்ககிட்ட சொன்னா தாண்டா உங்ககிட்ட பண்ண முடியும். இப்போ யார்கிட்ட போய் பண்ணுறது? ஆஃபீஸில் 5 hours அதை பார்த்துட்டு இருந்தேன். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எனக்கு நானே போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. வந்த உடனே போட்டுருவோன்னு நினச்சேன், மோச்சு. ஜங்குக்கா என்னடா சொல்ற? ஆமாம் 5 hours பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி எனக்கு மூட் ஆயிடுச்சா, நானே செல்ஃபாக பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இல்ல ஜங்குக்கா அது துக்கமே இல்லாம இதை வேற பண்ற சொல்லிட்டு ஓகே சேர்ந்து பண்ற. ஏய் திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்காத, பொண்டாட்டிக்கிட்ட தான் வந்து சொல்ல முடியும், அப்புறம் என்ன வேற யார்ட்டையுமே போய் சொல்ல முடியும்? இப்படியே வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்த, கையில் பண்ண சொன்னதை எடுத்து வாயில விட்டுருவேன். பண்ணாலும் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் என் கையை விடுறேன், விடு நான் எடுக்கிறேன் கையை. ஏய் நான் தான் ரீசன் சொல்லிட்டேன்ல, பண்ணுடா. அதுதான் பண்ண முடியாது. கையை விடு. நம்ம தயாங்கும் விடுன்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி காண்டாயிடும். ஜங்குக்கா நான் தெரிஞ்ச கையை விடுறா பொறுக்கின்ட்டு ஒரு மாதிரி சைலண்டா குதிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பேர் யோமையும் கப்பல்ஸ் அதெல்லாம் இந்த மாதிரி கண்டுக்கவே இல்லை. அவனும் அவரு ஒரு மாதிரி குட்டி ரொமான்ஸை போட்டுட்டு அப்படியே படம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பேர் நம்ம தயாங்கு கையை எடுத்துட்டு போய் தள்ளி உட்கார போறான். இந்த பேர் நம்ம ஜங்குக்கு அப்படியே கொலை காண்ட முறைக்கிறான். டே ஓத்தா, உனக்கு அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுதான் தெளிவாக சொல்லிட்டேன்ல. நான் பிட்டு படம் பார்த்தோம் எனக்கு ஏறிடுச்சு அப்படின்னு. பண்ண சொன்னா பண்ண. ஜங்குக்கா கத்துற, நம்ம பக்கத்துல வர முடியாது, மூட்டை அங்கே உட்காரு நீ. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஹைப் ஆயிடுச்சு. நீ இப்போ பண்ணி ஆகுற இல்லை, இப்போ இழுத்து போட்டு இங்கே முடிச்சு விட்ருவேன். பொறுக்கி பொறுக்கி போக போய் பேசிட்டு இருக்காது. நீ ஏன் இப்படி பண்றீங்க? இது தெரிஞ்சிருந்தா நான் யோமினை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். ஏன் இப்படி பண்ற? இப்போதுக்கு நீ எழுத்தேன் ஜோர் மாதிரி போட்டிருக்கேன், இதுக்கு நீ எழுத. நீ நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வலிக்குது. பண்ணி தொலைறேன் ஒரு மாதிரி. அதை பண்ணியதான் ஆகணுமா? டேய் பாஸ்டா பண்ணுறா, எனக்கு சாயங்காலம் 5 o'clock இருந்து ஏறிடுச்சு. இப்போ எத்தனை மணி? 8 o'clock ஆகுது. இவ்வளோ நேரம் நான் பெயினை கட்டுப்படுத்தி வச்சிருந்ததே பெரிய விஷயம். செம்மையாக வலிக்குது, பண்ணுடா. பண்ணுற இது ஓகேவா? பத்தாதுடா, பண்ணுடா. சொங்குக்கா சவுண்டு போடாதடா, இதுவும் பண்ணுது சவுண்டு போடுறேன். உனக்கு சொல்றது புரியுதா? இந்த பாஸ்ட் காணாது, பண்ணு. அதெல்லாம் தெரியாது, பண்ணு. அப்படிதான்டா பண்றா. டேய் பாஸ்ட் காணாது தயாங், பண்ணுடா. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். என்னடா இவ்வளவு ஸ்லோவா பண்ற? நானே ஹைப் ஆகி போய் சுத்திட்டு தெரியுறேன், பண்ணுடா. விரலை வச்சேன்னா லிக் பண்ணிடுவேன்.
உனக்கு தெரியுமில்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன இப்படி கொண்டு போறீங்க டென்ஷன் எடுத்துக்கிறான் அப்பதான் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க இந்த சைடு அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்கல, காலை பப்பர பேண்ட் விரிச்சு வச்சுட்டு நம்ம தயாங்க அப்படியே பெட்ஷீட்டை வச்சு மறைச்சிக்கிறான். ஏதாச்சும் யூமின் பாத்திரம் கூட பெட்ஷீட்டை வச்சு அப்படியே மறைச்சிட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி சடனா கத்துறான், ஜங்குக்கா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திடுறான். சரி நம்ம ஜிம்மின்னு கதான் ஏய் தயம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்ல போட்டு நம்ம ஜிம்மின்னு கேக்குறான். நம்ம தயாங்க கீழே கிடக்கிற தலைவன் எடுத்து மடி மேல வச்சிடறான். அது அது ஒண்ணும் இல்லை சிவா, ஒண்ணும் இல்லை, என்னட்டு நீ படம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்க சொல்லிடுறான். இந்த சைடு என்னம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எந்த சைடு நம்ம சிக்கா மட்டையே ஆயிடுறான், என்னமா பண்ணுகிறான்ட்டு அவன் மட்டையாயி படுத்துட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே கேஷுவலா கட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்க செம்புக்கா கரும்பு பிடிச்சி இப்ப இருக்கிற நாக்கு பின்னு கை விட்டேன். ஏய் நீ தான் பாஸ்டா பண்ண மாட்டேன்றியே, அதுதான் உன்ன டெம்ட் ஏற்றி விட்டா நீ பண்ணுவேன்னு நினச்சேன். நீ எதுக்குடா இப்போ கையெடுத்த? எனக்கு காணாது, பாஸ்டா பண்ணு. நீ போது, நீ போ, நீ ரூமுக்கு போ, நீ இப்படி பண்ணிட்டு இருக்காது, நீ விடு, நீ போ, நான் போறேன். ஏய் நான் வரும்போதே செம மூடாக தான் வந்தேன், இன்றைக்கி பண்ணியே அவனோட வந்தேன். நீ பாட்டுக்கு அளவு பண்ணல, நான் இன்னும் ஹைப் ஆகிட்டேன். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, தள்ளு. உள்ள என்ன போட்டிருக்கியா என்ன? போட்டிருக்கேன், அது எதுக்கு நீ இப்ப கேக்குற? நீ ஏய் வீட்டில் தானடா இருக்கிற, இதுக்கு எதுக்குடா இன்னரம் போட்டு சுற்றிட்டு திரியிற? அதுக்கு கையிடு. ஏய் அதெல்லாம் முடியாது, நான் பண்ணேன்டா, நீ பண்ண மாட்டேன்ற. விடு, நானே உனக்கு பண்ணிடுறேன். ஏய் வாய மோடு, உன்னை பண்ண சொன்னா நீ பண்ண மாட்டேன்ற, அதெல்லாம் ஒரு ஸ்பீடாடா ஓத்தா. இதுக்கு நான் மேண்டர் பண்ணதை கூட இவ்வளோ ஸ்பீடாக பண்ணிடுவேன். மரியாதையாக கையெடுத்துரு. ஏய் மூடிட்டுறா, நீ தான் பண்ண மாட்டேன்ல, நான் பண்றேன், அதையாவது பார்த்துக்கிட்டு. ஏய் கையெல்லாம் எடுக்க இயலாது, உன்னை நான் பண்ண சொல்ல பண்ணியா, நீ பண்ணல, இப்போ நான் பண்ணுறேன். இப்போ சார் எதுக்கு மௌன் பண்ணுறீங்க, என்ன பண்ண வேணான்ட்டு? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை பண்ண சொன்ன, நீ பண்ணலை, இப்போ நான் பண்ணுறேன், மூடிட்டு கேளு, இல்லை காண்டு ஆயிடுவேன். ஏய் மூடிட்டுறா, நானே மூடு வரை போய் சுற்றிட்டு திரியிறேன், எரிச்ச பேக்கலப்பா, அதை மூடிட்டு பண்ண. ஏய் வந்தாலும் பரவாயில்லடா, நான் இப்படிதான் பண்ணுவேன், உன்னால பொறுத்துக்க முடியுமா? பொறுத்துக்கோ. ஏய் எனக்கு காணும், எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. டே சுகா கோத்தா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டானா என்ன? ஜிமின் சொல்லு ஜங்குக்கு. ஏய் எனக்கு நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். சரி சரி போ. ஆமா அது சரி, இந்த தனியாக ஏன் நெளிஞ்சுட்டே இருக்கிறான், என்னவா? அவன் நெளிடான்ட்டு அவன்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியும்.
என்னமோ பண்ணுங்கடா. வந்ததுல இருந்து நீங்க 3 பேருமே சரியில்லை. இவன் பாரு, இவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு வந்தானே தெரியல, இப்படி தூங்கிட்டு இருக்கான் பொறுக்கி. என்னமோ பண்ணுங்க, நான் படம் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம மீன் அப்படியே கேஷுவலா உட்காந்து படம் பார்த்துட்டா இருந்தா. இந்த சைடு நம்ம சுமுகா சுமுகா போறதா இங்க நில்ல. இதுக்கு போறேன். ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் தான் எதுக்கு சொன்னேன், வைக்க வேணாம்னு சொன்னேன். ஆனா இப்போ வர ஸ்டேஜ்ல ஏய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் கூப்பிட்டு போ, நீ வந்தியா? இப்போ நீ கூப்பிட வைக்க மட்டும் நான் வரணுமா என்ன? மூடிட்டு போய் கையடிக்கிறேன்னு அடிச்சுட்டு படுத்துரு. பள்ளி வாங்க துக்கு 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 துக்கு. ஓ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவன் இப்படி பண்றோம் புதுக்கி புதுக்கி. ஓ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி பண்ணுது? என்ன சொல்லடா. அப்பா ஒரு மாதிரி டைம்ட்டு ஏற்றி விட்டாச்சு. இப்போ வர்ற குட்டி போட்ட நாய் மாதிரி என் பின்னாடியே வருவேன். என்னையா வச்சு செய்கிற? இன்றைக்கு எனக்கு வேணும்டா. பொறுக்கி தங்குக்கு பாவட்டு சும்மா உட்காந்துருந்தவன மேல கூப்பிட்டு உசு பேச்சு விட்டுட்டு பாடலே விட்டுட்டு போயிட்டான். இந்த ஜிம்மின் வேற இன்னும் படம் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, மணி 1 ஆச்சு. ஜிமின், ஜிமின், ஜிமின் நாயே, பயம், என்னடா உனக்கு பிரச்சனை? படம் பார்த்தா நீ இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. படத்தை உருப்படியா பார்க்க விடுறீங்களாடா? ஏன்டா கருப்பு கலப்பிட்டு இருக்கீங்க? இப்பதாண்டா புள்ள குட்டியில பெற்றிருக்கானுங்க. இதுக்கப்புறம் இந்த புள்ள குட்டிங்களை வாழ வேணாமாண்டா? உனக்கு உன் கவலை, எனக்கு ஏன் கவலை? ஜிமி, படம் பார்த்ததுல போதும். நீ ஜிமாவை கூட்டிட்டு அந்த ரூமுக்கு போயிடு. என்ன படம் பார்த்தது போதுமா? டேய், இன்னும் இப்பதான் பிளாஷ் பேக்ல ஓடிட்டு கிடக்குது, அதெல்லாம் போக முடியாது. ஜிமி புரிஞ்சுக்கோடா, போய் சொல்லடா. தயம், உனக்கு என்ன ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கிறேன்? அது எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, அதுதான் நெளிஞ்சிட்டு இருக்கேன். ரெஸ்ட் ரூம் வருதுன்னா போய் தொலைய வேண்டியதாண்டா, அதுக்கு ஏன்டா எழுஞ்சிட்டு இருக்கேன்? ஜிமி, மணி 1 ஆச்சு. இதுக்கப்புறம் படம் பார்க்க கூடாது. இதுக்கப்புறம் படம் பார்க்க கூடாது, கொல்லிப்பட்டி சொல்லியிருக்காங்க. என்ன கொல்லிப்பட்டி சொல்லியிருக்காங்களே? தயம், உளறிட்டு கிடக்காத. ஜிமி, நீ படம் பார்த்ததுல போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் என்ன பண்ணிடா, சடான்ட்டு டிவி ஆஃப் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம ஜிமின் கண்ண, தயம், ஏன்டா ஆஃப் பண்ண? ஏன்டா இப்படி பண்ணி தொலைற? எனக்கு படம் பார்க்கணும். ஜிமி, நீ படம் பார்க்க வேணாம். எனக்கு படம் பார்க்கணும்டான்று 2 பேரும் அப்படியே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகா அப்பதான் வேக்க போய் முழிக்கிறான். டேய், என்னடா 2 பேரும் என்ன கத்திட்டு கிடக்குறீங்க? என்ன இன்ட்ரோல் விட்டுட்டானா? ஏன்டா டிவி ஆஃப் பண்ணுங்க? சுகா, இவ்வளவு நேரம் மட்டையே படுத்துட்டு இப்ப எந்திரிச்சு பேசிட்டு இருக்கியா? நாய வக்கனையா மூட்டு படுற. சரி பண்ணி நான் மாட்டி படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா மறுபடியும் அப்படியே படுத்துறான். இந்த சைடு நம்ம ஜிம்மினும், தயம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு படம் பார்த்தே ஆகணும். ஜிம்மி, நீ ஏன்டா என்னை கடுப்புற? அந்த பொறுக்கி வேற என்ன இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங் பொழப்பிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு இது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். பண்ணு பண்ணு, படு அவஸ்தைப்படு. இப்படித்தானே நான் வந்து கேட்டேன், வா பண்ணலாம், எனக்கு ஒரு மாதிரி ஏறிடுச்சு அப்படின்னு. இல்லை வரமாட்டேன்னு சார் பிகுவா பண்ணீங்க, அதான் தெரியுதுல்ல ஏறிடுச்சுன்னு. கீழே நின்று நெளிச்சு கொண்டு நிற்கிறத விட்டு மேலே வரவ முடியல, கீழே நீ நெளிஞ்சுக்கிட்டே நிற்கிறியா? இவ்வளோ நேரம் நீ நெளியிடு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இருடா, உனக்கு இருக்குடா, இன்றைக்கு உன்னை டைம் டேத்தை விட்டு நான் சாவடிக்கலை. ஜிம்மி, நீ போதும், அதான் இன்ட்ரோல் விட்டுட்டாங்களா, பேலன்ஸை நாளைக்கு பார்த்துக்கலாமே. தயம், உனக்கு என்னடா ஆச்சு? படம் பாரு, எவ்வளவு ஆர்வம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு மறுபடியும் அப்படியே படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த சுகா மறுபடியும் ஆச்சு, என்னடா இன்ட்ரோ முடிஞ்சிச்சா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. சுகா, என்கிட்ட செருப்படி வாங்க போற, செருப்பு பிஞ்சு போகும், மூட்டு படுத்துரு. சார் ஓகேடா, படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சுகா படுத்து அப்படியே என்னமா பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே ஓரமா போய் படுத்துக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு நம்ம தயாங்கோட கையை கெட்டியமா புடிச்சு வச்சுட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கு அப்படியே காண்டாவது. ஐயோ, இவனும் விட்டு தொலைய மாட்டேங்கிறான், அவனும் விடவும் மாட்டேங்கிறான். என்னை கடப்பா கலப்புறாங்க. கடவுளே, இது எங்க போய் முடிய போகுது? ஐயோ, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஜிமின், ஜிமின், என்னடா விஷயம்? அது வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுல்ல, நான் போறேன். சரி போயிட்டு அப்போ. டேய், ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம்டா, நீ சொல்றது கிச்சன்டா. அது ஏதோ ஒண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே மேலதான் வரான். இப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே வர்றது பார்த்துட்டு குடு போய் ரூம்குள்ள உட்காந்துக்கிறான். ஓ, மேலே வர்றீங்க சார், அவ்வளோத்துக்கு ஏறிடுச்சு உங்களுக்கு.
வாடா வா, இந்த உன்னை வச்சு நான் செய்கிறேன். ஐயோ, இந்த ஜங்குக்கு நாய் வேற பாதியிலே விட்டுட்டு போய் நம்ம உசுறு வாங்குறான். இந்த பேண்ட் ஏன் ஈரமா இருக்குது? ஃபர்ஸ்ட் இந்த பேண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். உம், என்ன படுத்து இருக்கிறான்? சரி, சும்மா தான் படுத்திருப்பான். ஜங்குக்கா, ஜங்குக்கா, எந்திரிடா. ஏய், நான் தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கு. சும்மா எதுக்கு நொய்ன்னு எழுப்புற? என்ன தூங்கிட்டு இருக்கியா? இல்ல, ஏன் என்ன மணி என்ன 1 o'clock தானே ஆச்சு. எப்பவுமே நீ முடிச்சுட்டு தானே இப்ப இந்த மாதிரி டைம்ல எதுக்கு தூங்கிட்டு இருக்கிற? ஏய், அதுதான் சொல்றேன்ல, எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கு. நான் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணா போ. அது இல்ல, அது இல்ல, படத்தை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டல. நீ வா, எனக்கு தனியா உட்கார ஒரு மாதிரி இருக்கு. நீ வேணா வரியா கீழே? ஏய், இது உனக்கே நல்லா இருக்கா? நாளைக்கு ஒர்க் இருக்கு, நான் தூங்கணும்ன்றேன். வந்துடனோடு படத்தை பார்க்கவா, அதை பார்க்கவா, இதை பார்க்கவா, அந்த கடுப்பக்கலப்பா போயிடுறேன். ஓ, நான் வேணுக்குன்னு பண்றானா இல்ல புரிஞ்சுக்காம பண்றானா தெரியல. இதெல்லாம் ஆகாது, நம்மளே கேட்டுரும். அது இல்ல ஜங்குக்கா, உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னல, வேண்டாமா? படுத்திருக்கிற என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னேன்? அது அது அதுதான் அது. எதுடா சொல்லி துளைடா, எனக்கு தூக்கம் வருதுடா. அதுதான் ஜங்குக்கா, அது இவ்வளவு நேரம் கீழே பண்ணிட்டு இருந்தல, அதுதான். கீழே என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஐயோ, நீ ஏன்டா இப்படி டென்ஷன் ஏத்துற? ஜங்குக்கா, உனக்கு வேணுமா வேணாமா? நீ பாதியிலே விட்டுட்டு வந்துட்டல, என்னென்ன பண்றது? ஓ, நீ அதை சொல்றியா? அது எனக்கு ஓகே ஆயிட்டு. என்ன சொல்ற? அது எனக்கு ஓகே ஆயிட்டு. ஓகே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண நீ? நானா பாத்ரூம்ல போய் கை அடிச்சுட்டு வந்து படுத்துட்டேன். பொறுக்கி 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 இவனுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம அப்படியே கேட்டுடலாம் பார்த்தா கை அடிச்சுட்டு வந்து படுத்து. பொறுக்கி எதுக்கு நான் இப்ப கையை அடிச்சிட்டு இருக்கிறேன்? அதான் நான் இருக்கிறேன்ல. நான் கூப்பிட்டேன், நீ வரல. அதுக்கு மேல என் தம்பியால தாங்க முடியாது. நான் போய் கை அடிச்சுட்டு வந்து படுத்துட்டேன். ஓ, சரி சரி, நானே வெக்க தொட்டு கேக்குறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக்கா, இப்ப நீ வருவியா மாட்டியா? ஏய், அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு தூக்கம் வருதுன்ற வந்து பண்ணுன்ற எரிச்ச டேக்கலப்பாத. ஜங்குக்கா ப்ளீஸ் தான். ஜிம்மின் சுக்கா கீழே தான் இருக்காங்க. அவங்க எப்படி பெட்ரூமுக்கு வரக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு தனி பெட்ரூம் கொடுத்துருக்குல்ல, அவங்க போய் சொல்லிட்டு படுத்துப்பாங்க. ஜங்குக்கா புரிஞ்சுக்கோடா, உன் பாப்பா தானே, உன் பண்டாட்டி தானே, பாவம்டா ப்ளீஸ். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு பள்ளி வாங்காதடா. எப்படி நாங்க வருவோமா ஹைப்ல கேட்டா சார் ஒத்துக்க மாட்டீங்களாம். இப்ப அவர் வரைக்கும் மட்டும் நாங்க ஒத்துக்கொள்ளணுமா? ஏய், எனக்கு தூக்கம் வருதுன்றேன். தூங்க விடுறியா, தூங்க விட மாட்டியா? அப்ப நீ வர மாட்டியா? ஏய், நான் வரமாட்டேன், என்னால வர முடியாது. நானே எனக்கு பண்ணிட்டேன், நீ போய் வேண்டாம் உனக்கு பண்ணிக்கோ. அது போச்சோங்கக்கா, இனிமேல் கூப்பிட்டீங்கன்னா நான் வரவே மாட்டேன். போடா போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க்கு ஒரு மாதிரி டியர்ஸே வந்திருக்கோம். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நக்கலா பசிருக்கிறான். ஓ, ஒருவேளை ரொம்ப ஓவரா பண்ணிட்டேமோ? பண்ணுவோம், நம்ம பொண்டாட்டி தானே, எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் திரும்பி வருவான். பொறுக்கி இவன் கூப்பிட போதெல்லாம் நான் வருவேன், ஆனா இப்ப நான் கூப்பிடுறேன் வர மாட்டேங்கிறான் பாரு. பொறுக்கி பொறுக்கி எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 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 தயாங்கும் அப்படியே கீழே இறங்கி தான் போயிட்டு நம்ம ஜிம்மிட்ட சொல்றான், இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வருது, நான் ரூமுக்கு போறேன், நீங்க பார்த்து முடிச்சுட்டு உங்க ரூமுக்கு போயிருங்க அப்படின்ட்டு நம்ம தயாங்க அப்படியே சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான். இந்த சரி நம்ம ஜிம்மினும் ஓகே அப்படி சரின்னு சொல்லிட்டு அவனுமே படத்தை பார்த்து முடிச்சுட்டு அவங்க ரூம் போயிடறான். இந்த சரி நம்ம தயாங்க பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே உட்காந்துருக்கான், என்ன பண்றேன்னு தெரியாம. எனக்கு கிட்ட கிட்ட வார்த்தையே வருது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவனும் கூப்பிட்டா வரவும் மாட்டேங்கிறான். சரி வந்தா பண்ணிக்கிறான். பாரு, ஒரு நாள் என்று கூப்பிடுவான்ல, அப்ப இருக்குது. அவன் தான் கூப்பிட்டானே, அதான் போயிருக்கணும்.
பொறுக்கி வேணுக்கு தான் பண்ணியிருக்கான். வேணுக்குன்னு தான் இப்படி பண்ணா நான் அவனை தேடி போவேன், அவனுக்கு நல்லா தெரியும். அதனால வேணுக்குன்னு பண்ணிக்க பொறுக்கி பொறுக்கி போவன் போவன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன் இந்த கையடிக்க சொல்றான் அப்படின்னு என்ன இந்த கையடிக்க சொல்றான். அதெல்லாம் எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அவன் தான் எனக்கு கையெடுத்து விடுவான், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணுவான். எனக்கு ஹேண்ட் செக் பண்றது எனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். இது ஏன் இப்படி நிக்கிது? இதை எப்படி நான் குறைக்கிறது? ஐயோ, ஜங்குக்கா, ஏன்டா இப்படி பண்ற? என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்கு ஒரு மாதிரி அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அவனுக்கு உடனே அவ்வளோ ஹார்ட்டா இருக்குது, அதான் நீடியா இருக்கு. அவனுக்கு என்ன பண்றது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் நான் வரமாட்டேன்டா போலான்ற மாட்டேன் நீயும் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிறான். சரி நம்ம டயாங்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. டயாங்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதுவும் தெரியாது, பண்ணவும் தெரியாது. நம்ம ஜங்குக்கு தாண்டா எல்லாமே பண்ணி விடுவான். சரி நம்ம டயாங்கு திரு முழிச்சிட்டு இருக்கான். இது என்ன பண்ணலாம்? இந்த நாயை திரும்ப போய் நான் கூப்பிடவே மாட்டேன். பாரு, ஒரு வாட்டிக்கு நான் பேச மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன். என்ன போன்ல போட்டு பார்த்துடலாம். போன்ல. ஐயோ, இது கொரியாலெல்லாம் இதை பார்க்க மாட்டாங்களே. இது இப்படியும் பார்ப்பானே, எப்படியும் இந்த சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அது ஆமா ஆமா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கூகுள்ல இருந்துட்டு அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துட்டு குடு பாத்ரூம் போடிடுறான். இந்த வீடு நம்ம ஜங்கு பார்த்தோம்னா என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு ஆளை காணாமேன்ட்டு அருமையை கட்டு பார்த்துட்டு இருக்கிறான். ஆமா, என் பொண்டாட்டி ஒருக்கா வந்து கெஞ்சினா மறுபடியும் வருவான்னுச்சா வரலை. நான் வேற ஒரு மாதிரி ரொம்ப பண்ணிட்டேன். அழுதுட்டு வர போனானே, ஒருவேளை அவனுக்கு வலிக்கிடுச்சோ, என்ன பண்ணுறது? சரி போய் பார்த்துருவோம். பாவம் அவனாக வந்தான், விளத்தி விட்டேன். சரி போவோம். சரி நம்ம ஜங்குக்குமே இப்படி பேசிட்டு எங்கடா இன்னும் ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு ரூமுக்கு தாண்டா போய் பார்க்கறான். எப்படி அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி போய் பார்க்கறான். பார்த்தா நம்ம தயாங்க அங்க இருக்க மாட்டான். ஆமா, இவன் எங்கே போனான்? ஆளை காணோம். ஒன்று எந்த ரூமில் இருக்கணும், அப்படி இல்லாட்டி இந்த ரூமில் இருக்கணும். இங்கேயும் காணுமே, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ரூம் ஃபுல்லா சுத்தி பார்க்கறான். பார்த்தா பாத்ரூம்ல வந்து அப்படியே சவுண்ட் வந்துட்டு இருக்குது. இந்த சைடு நம்ம தயாங்கு, ஐயோ இது என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? டேய் ஒழுங்கா சொல்லுங்கடா, எனக்கு புரியவே இல்லை. இது என்ன இவ்வளவு நெட்டா போகுது வீடியோ? இதெல்லாம பாப்பானுங்க, கேவலமா இருக்குது. இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஐயோ என்னமோ ஒண்ணு வேற வழி இல்லை. அவங்க பண்ற மாதிரி கை உள்ள விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு அப்பதான் அந்த வீடியோ பார்த்துட்டு கைய உள்ள விடலாம் போயிருப்பான். இந்த பேர் நம்ம ஜங்குக்கு பாத்ரூம்லடா சவுண்ட் கேட்குதுன்னு டோர் ஓபன் பண்றான். ஏய் பொண்டாட்டி, பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? ஜங்குக்கா இந்த போன் அது அது ஜங்கு இப்போதைக்கு நீ வந்தீங்க. ஏய் கை என்ன பேண்டுக்குள்ள இருக்கு? அது அது ஒண்ணும் இல்ல, நான் ரெஸ்ட் போலான்னு வந்தேன். ரெஸ்ட் ரூம் போறதுக்கு பேண்டுக்குள்ள வச்சே கையை விடுவீங்க? ஏய் எதுக்குடா அழுகுற? ஆமா, நீ எதுக்கு போனை மறைச்சு வச்சிருக்க? அந்த போன்ல என்ன வச்சிருக்க காட்டு. என்ன வீடியோ இது? ஓ கை அடிக்கிறதா? ஓ சார் வீடியோ பார்த்து பண்ண வலிக்கிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நீ வந்து வெளியே போ, எனக்கு ஒரு அசிங்கமா இருக்குது. நீ வெளியே போட்டா நான் எதுக்கு வெளியே போகணும்? நீ வெளியே போ, வெளியே போ. எதுக்கு இங்க நிக்கிற? ஏய் நான் எதுக்கு வெளியே போகணும்? உனக்குதான் என் மேல அக்கறையே இல்லைல்ல. உனக்கு வேணும்னா மட்டும் நான் வரணும், அதுவே நான் கூப்பிட்டு நீ வர மாட்டேன்ல. என்கிட்ட பேசவே பேசாத போ. எனக்கு இது எப்படி பண்ணணும் கூட தெரியல, தெரியுமா?
ஜங்குக்கா, நீ பேசாத, என்கிட்ட பேசவே பேசாத. நீதான் வர மாட்டேன்னு சொல்லிட்டல, உனக்கு வேணும் நான் வரணும், ஆனா எனக்கு வேணும் நீ வர மாட்டல. எனக்கு இது எப்படி பண்ணணும் கூட தெரியல. பேண்ட் எல்லாம் ஈரமாயிடுச்சு, அதுதான் அந்த வீடியோ பார்த்து பண்ணலான்னு வந்து எனக்கு அசிங்கமா இருக்குது. நீ வந்து வெளியே போனியா இல்லையா? ஏய் 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 சரி 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 அழாத. ஆமாம், அப்போ நான் வந்து கெஞ்சினால. ஏய் 1 ஹவர் 2 ஹவர் இல்லைடா, 5 ஹவராக பார்த்தேன் அந்த பிட்டு படத்தை. அப்போ யோசிச்சு பாரு எனக்கு எப்படி எழுப்பினு இருக்கோன்னு. நான் வந்து கெஞ்சினேன், நீ விடலை. நான் ஒரு மாதிரி காண்டாயிட்டேன். அதான் உன்னை வர வைக்கணும்னு பண்ணிட்டு அது எழும்பி வந்தேன். அதை மாதிரி நீயும் பின்னுக்கே வந்த. போதுங்கக்கா, இப்போதைக்கு வந்து அக் பண்ற, இப்போதைக்கு வந்து பேக்கப் பண்ற. நீ பண்ணாத, நீ போ. உன்னையவா நான் அந்த பிட்டு படம் பார்க்க சொன்னேன், நீ பார்த்துட்டு நீ டெம்டேட் வந்துட்டு நீ என்கிட்ட சொன்னியா எனக்கு இப்படி இருக்குது நீதியா இருக்குன்னு என்கிட்ட வந்து நீ சொன்னியா? என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நீயும் ஒண்ணு பண்ணிட்டு இப்ப கடைசியில என்ன இப்படி பண்ண வச்சுட்டல. நீ போ, இது பேசாத, உன் மேலதான் தப்பு. ஏய் நான் வந்து சொல்லுவேன் தான் நினச்சேன், எனக்கு நீடியாக இருக்குது வாடான்னு. நீ பாட்டுக்கு பிகு பண்ணிட்டு வர மாட்டேன்றவ. அதனால் நானே டெம்ட் ஏற்றி விட்டு கூப்பிட்டலான்னு நினச்சேன். இதே மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். நான் கூப்பிடும்போது நீ வந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லைல்ல. எப்போ கூப்பிட்டு நான் வராம இருந்தேன்? அது எப்போ பார்த்து இழுத்து போட்டு பண்ணிட்டு தான் நான் இருக்கிறேன். நீ எப்போ கூப்பிட்டு நான் வராம இருந்தேன்? நீ பிளேட்டை மாத்தாத, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ, நீ பாத்திரம் மட்டும் வெளியே போ ஜங்குக்கா. ஓ உனக்கு அப்போ சத்தியமாக தெரியாது, மேலே வந்து ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்க நான் பின்னாடி வச்சு ரப் பண்ணது உனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. அது இல்லையே, எனக்கு அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகலையே. அப்போ வெஷல் வாஷ் பண்ணேங்க. அது அது தெரிஞ்சிச்சு லைட்டா, ஆனா அதுக்குன்னு. அப்புறம் டைனிங் டேபிளில் கீழே ஒரு மாதிரி ரப் பண்ணாது. ஓ இப்போ என்ன? சரி, நான் தான் ஏதோ ஜிம்மின் சுகர் இருக்கிறாங்கன்ட்டு வேண்டாம் இது பண்ணேன், அதுக்கு நீ இவ்வளோ தூரம் பண்ணுவியா? நீ போ. ஐயோ ஜங்குக்கா, மாதிரியா நிக்கிற ஜங்குக்கா, நீ தயவு செஞ்சு பார்க்காத. நீ வச்சு அன்ஸ் பண்ணாத, நான் வந்து நில்லு ஜங்குக்கா. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரேன். ஏய் எதுக்கு இப்போ சார் வீடியோ பார்த்தீங்க? ஓ வீடு ஏன் பார்த்தேன்னு தெரியாதா? அதான் கீழே தான் அப்பட்டமா தெரியுது ஏன் பார்த்தேன்ட்டு. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறேன். நீ வெளியே போன ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அது என்னது, அதில் நான் தான் வாயும் வைப்பேன், நான் தான் கையும் வைப்பேன். நீ எல்லாம் தொடவே கூடாது. அது நீ முழுமையை அசிங்கமா பேசாத, அதிகமா பேசாத. ஏன்னா இப்படி பேசுற? நீ வர மாட்டேன் சொன்னா நானே கையை எடுத்துக்கிறேன். எனக்கு பண்ண தெரியும், நானே கையை உள்ள விட்டுக்கிறேன். ஒரு வேளை கையை உள்ள விட்டா அது டவுன் ஆயிரும். அப்படின்னா நீ என்ன சொல்ற? அது அப்படி பண்ணுறல, கையெடு. ஏய் உனக்கு அது கூட தெரியல உள்ள விட்டு என்ன பண்ணுறேன்ட்டு. ஆனால் நீங்கள் கையை விட்டு நீங்கள் அடிச்சுப்பீங்க. கையெடு. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் கையை எடுத்து போடா. ஏ நான் முதலே சொன்னேன் அது என்னது, அதில் வாய் நான் தான் வைப்பேன், கையை நான் தான் வைப்பேன். அது இப்படி எடுத்து இப்படி பண்ணணும். கையை எடுத்துங்கக்கா. ஏய் நீ தானே சொன்ன டெம்ட் ஆயிடுச்சுன்னு, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிக்க முடியல, வெட்டுக்காவது போலாம். இதுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? கையை எடு. ஏய் நீ தானேடா சொன்ன, இப்போ நீயே எப்படி சொல்கிற? நான் போயிடுவேன். அதுவா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை பாத் டப்பில் வச்சு பண்ணணும்னு. இன்னைக்கு ஒரு மாதிரி சான்ஸ் அமைஞ்சிருச்சு, பண்ணிட வேண்டியதான். ஏய் பெட்டுக்கு போகலான்டா, அவசரப்படாதடா. டெய்லி பெட்டில் போட்டு தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஒரு நாள் பாத் டப்பில் போட்டு பண்ணலாம். இப்போ உனக்கு வேணுமா வேணாமா, இல்லை நான் எந்திரிச்சு போய் படுக்கவா? சரி, ரொம்ப பண்ணாத.
இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே பாத்ரூம் தானே நிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே அவசர அவசரமா நம்ம தயாங்கோட ட்ரெஸ் எல்லாமே ஃபுல்லா அப்படியே ரிமூவ் பண்றான். நம்ம தயாங்குக்கும் அவனுக்குமே ஒரு மாதிரி ஆட்டாவே இருக்கும். அவனும் அவசர அவசரமா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி ஷவர்ட்ட நின்று பாத்ரூம்ல அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மவுத் ஓப்பன் பண்றா. ம் ம் ஏய் மூடிட்டு கோஆபரேட் பண்றா. ம்